ஹாய் ஃபியூச்சர் மில்னர்ஸ், குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு டுடேஸ் நம்ம மார்க்கெட் ஸ்டோரி. ஸோ நம்மளோட இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண ராஜா ப்ரோ இருக்காரு. ஹாய் ராஜா ப்ரோ, குட் ஈவினிங் ராஜா ப்ரோ. ஹாய் ப்ரோ, குட் ஈவினிங். அப்புறம் இன்னைக்கு எப்படி ப்ரோ மார்க்கெட்டு எப்படி இருந்துச்சு? இன்றைக்கி ஒன்றும் நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அது வந்து கீழ் நோக்கி தான் வருது. இந்த லெவலுக்கு தான் வருது. ஓகே, நாளைக்கு வேறு ஆர்பிஐ பாலிசி இருக்குல்ல இப்போ. ஆமாம். ஆனால் விக்ஸ் ஒன்றும் பெருசாக இம்பாக்ட் இல்லாத மாதிரி தான் இருக்குல்ல. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விக்ஸு டிகே இருந்துச்சு, ஆனால் ப்ரீமியம் டிகே இல்லை. இன்றைக்கி விக்ஸு கம்மியாக, விக்ஸு ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் டிகே இருந்தது. ஓகே, அப்போ நாளைக்கு மோஸ்ட்லி நாளைக்கு வந்து ஃபிக்ஸ்டு மாதிரி தான் இருக்குல்ல ப்ரோ, நோ ரேட் கட்டு. இதில் என்னன்னா அதில் என்ன ஏதாவது கமெண்ட்ரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு ட்ரிகர் இருக்கும். நாளைக்கு வந்து முக்கியமான பாயிண்ட்டாக அந்த கரண்ட் அக்கௌண்ட் டிஃபிசிட்டை வந்து எப்படி மேனேஜ் பண்ணாங்கன்னு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அந்த டாலர் ரேட்டு வந்து ருபிக்கு அகைன்ஸ்டா போயிட்டே இருக்கு. அது வந்து அது அந்த டிப்ரிசியேஷன் ஜாஸ்தியா இருக்குல்ல, அதுதான் ஒண்ணு மேக்ரோவா பிரச்சனையா இருக்குல்ல. அது எப்படி வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ண போறாங்கன்றது தான் இதா இருக்கும். அந்த கமெண்ட்ரி தான் மெயின் ஆன்சரா இருக்கும். ஆமா. ஓகே, அதுவும் வர வீக்கெண்ட் வர வருது, ஏதாவது ஒரு மூவ் அந்த ஒரு பக்கம் மிச்சம் போடும். அதுவும் பேங்க்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்டி லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்க அந்த பட்ஜெட் அப்போ. அது எதுவும் சொல்லல. இதில் ஏதாவது வருமானு தெரில. இதுல ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நினைக்கிறேன். ஏன்னா பிஎஸ்சி பேங்க்ஸ் அதனால தான் மேலே போச்சு. ஆனால் மொத்தமாக கரெக்ட் ஆயிடுச்சு பிஎஸ்சி பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும். இல்லை, மறுபடியும் சரியாயிடுச்சு. அன்றைக்கி இந்த எஸ்பிஐலாம் வந்து கீழே தான் வந்துச்சு. ஆனால் அன்றைக்கி 2வது நாளே வந்து இந்த ட்ரம்ப் நியூஸ்னால மறுபடியும் மேலேயே போச்சு, அதை இடத்துக்கு போயிடுச்சு. திரும்பி அது போய் இப்போ உட்காந்துச்சுனால. ஆமாம். ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்டாக்லாம் அப்படிதான் ப்ரோ. ஒரு பேனிக் கட்சா நல்லா பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஆமாம், இன்வெஸ்ட் பண்ணி விட்டா அதுலேயே 4-5 நாளில் நல்ல பீக் வருது. ஆமாம். இந்த மக்கள் தான் யாரும் கான்சென்ட்ரேட் பண்றதில்ல, எல்லாம் பண்ணுவோம் அப்படி இது அப்படின்றாங்க. சரி, இன்னைக்கு டேட்டா எப்படி ப்ரோ வந்துச்சு? டேட்டா ஓகேவா? டேட்டா வந்து ஓகே தான் ப்ரோ. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக டேட்டா பில்டப் எந்த பக்கமும் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. இந்த 25,700 வந்து நல்லா பில்ட் ஆயிருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 500 வந்து பில்ட் ஆயிருக்கு. அதான் பக்கமா எதுவும் டேட்டா பில்டப் ஆன மாதிரியே தெரியல. ஏன்னா ஜென்ரலா இந்த டைம் பெரிய ரேஞ்சாவே இந்த 200 பாயிண்ட் ரேஞ்சாவே நின்றுச்சு. ஏன்னா இன்னும் 2 நாள் எக்ஸ்பைரி இருக்கு. அதான் ஒரு பக்கம் வந்து 1 CR பில்ட் ஆகணும், ஒண்ணுமே ஆகல. ஆமா, மூவ் டவுன்ல இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா புட் அடிஷனும் தூரமா இருக்கு, கால் அடிஷனும் பெருசா இறங்கி வராத மாதிரி இருக்கு. ஆமா, காலையில பார்த்தேன், அதுக்கப்புறம் டேட்டா பார்க்கல, என்னடா இது இப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். ஆனா அதான் அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நல்லா கரைஞ்சிச்சு. பிக்ஸ் தான் ஃபிளாட்டா இருந்துச்சு. ஆமா, நல்லா கரைஞ்சிச்சு. நல்லா டிகே, செம டிகே 10th கான்ட்ராக்ட்ல. இல்ல அதான் இப்போ கரண்ட் வீக்ல ஒரு பக்கம் ஓடிச்சுல ப்ரோ அந்த கேப்ல. ஆமா, அதுல நான் ஏறனதுல கொஞ்சம் நல்லா கரைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதான் இப்போ ஆர்பிஐ பாலிசி வீக்கெண்டு. அப்புறம் ப்ரோ நம்ம ஏதோ ஒன்று பார்த்தோமே, இந்த ஏதோ ட்ரம்ப் இன்னைக்கு ஏதோ பேச போறாருங்க, அது என்ன ப்ரோ நியூஸா? இல்லை ப்ரோ, இது பேச போகிறாங்கன்னு சொன்னாங்க. என்ன டாபிக்னு தெரில. ஒயிட் ஹவுஸில் வந்து ஒரு மீட்டிங் இருக்குது, ப்ரெஸ்ஸை வந்து பார்க்க போகிறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. என்டிடிவியில் போட்டிருந்தாங்க. அவர் வேற ஏதாவது கிறுக்குத்தனமா சொல்லி வைப்பாரு. அது வேற இன்னைக்கு மார்க்கெட்டை தான் ப்ரீமியம் கரைஞ்சதை பார்த்தா நாளைக்கு என்ன ஆகுன்றது பயமா இருக்கு. ஓகே ஓகே. அப்புறம் ஸ்டாக்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? ஏதாவது ஸ்டாக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது கிடைச்சிருக்கா? ஏதாவது பார்த்துருக்கீங்களா? ஸ்டாக்ஸா அப்படின்னா நம்ம அந்த அன்றைக்கி வந்து டேட்டா சென்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம இந்த ஸ்டாக் வந்து பார்த்தோம், டாடா கம்யூனிகேஷன்ஸ் பார்த்தோம். E2E டாடா கம்யூனிகேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த E2E நெட்வொர்க்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. ஆமா ஆமா. ஸோ இது வந்து நம்ம கெஸ் பண்ண சொல்லியிருந்தோமே அன்னைக்கு அந்த லிஸ்ட்டில் ஷேர் பண்ணும்போது. ஆமாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஆனா இது பயங்கரமா ரன் ஆச்சுல ப்ரோ லாஸ்ட் 1.5 இயரா. ஸ்டாக் பி வந்து இதுல வந்து இல்ல. சோ அப்படினா கம்பெனி வந்து லாஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஒண்ணு. ஓகே. இபிஎஸ்ல இருந்தாலும் ப்ரோமோட்டர் பிளெட்ஜ் வந்து அதிகமா இருக்கு. எப்பாடியா 60% பிளெட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. 60% இருக்கு. இதுக்கு வந்து ரீசன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். எதர் வந்து இன்வெஸ்ட்மென்ட்ஸ்க்காக கூட அவங்க இந்த ஃபண்ட்ஸ் வந்து வச்சிரலாம். ஏன்னா இப்போ அந்த இதெல்லாம் வந்து காஸ்ட்லாம் பயங்கரமா ஏறிடுச்சு. இந்த RAM, GPU, SSDலாம் வந்து பயங்கரமா ஏறிடுச்சு. ஓகே. E2E இது EMS, எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம்ஸ். அந்த 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 கேட்டகரியில வரும் கரெக்ட்டா? நெட்வொர்க்கோட டேட்டா சென்டர், டைரக்டா டேட்டா சென்டர். ஓகே. இப்போ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப லோவாக இருக்குது, ரொம்ப நெகட்டிவ்லேயே இருக்குது. இபிஎஸ் லாஸ் இருக்கனால இபிஎஸ் நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஓகே. அதனால தான் ஸ்டாக் பி வந்து இல்லை. ஆமாம். இந்த பிரைஸ் டு ஸ்டாக்கை வந்து இந்த ப்ரைஸில் வந்து வாங்குறது நாட் ரெக்கமெண்டட் தான். நல்லா நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி
ஜென்ரலாக பார்க்க போனால் அப்புறம் ப்ரொமோட்டர் பிளெட்ஜ் இருக்குது. இதுக்கு வந்து ரீசன் வந்து நமக்கு தெரியணும். அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, வேறு ஏதாவது வாங்கியிருக்காங்களான்னு தெரியணும். இல்ல அப்படியே இருந்தாலும் அது ஏர்னிங்ஸ் இல்லாத கம்பெனின்றப்போ அதை தூக்கி ஓரமா வைக்கணும். கரெக்டா? ஆமாம். இல்லை சில இது வந்து என்னென்னா, இப்போ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஓகே. ஸோ இங்கே மொத்தமாக போகிறது எங்கன்னா டெப்ரிசியேஷனில் தான் வந்து போகுது. ஓகே. இவங்களுக்கு என்ன டெப்ரிசியேஷன் இருக்கும்? பிளான்ட்டா? அதான் இப்போ இந்த ஐடி சாஃப்ட்வேர் காஸ்ட்டு, ஹார்ட்வேர்லாம் வந்து கடைசி பண்ணிப்பாங்க. இந்த 2-3 இதில் தான் அதிகமாக இருக்குல்ல டெப்ரிசியேஷன். அப்போ ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் தான் டெப்ரிசியேஷன் வந்து இந்த அளவுக்கு வரும். ஆமாம், அதான் 24லலாம் வந்து ஆமாம் 24லாம் இபிஎஸ் இருக்கு. நீ சொல்கிற மாதிரி கனெக்ட் பண்ண இடத்துல தான் ப்ராஃபிட் முடிஞ்சிச்சுன்னா. ஆமாம். ஓகே. ஓகே. ஆனால் அதான் இன்ட்ரெஸ்ட் வந்து பெருசாக இல்லை. இன்ட்ரெஸ்ட் வந்து ஓகே தான். அந்த ப்ராஃபிட் கிராஸ் ப்ராஃபிட் கன்சிடர் பண்ணால் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அதான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நான் அர்த்தம்னா கடன் இல்லைன்றது இருக்கலாமா? கடன் வந்து லோவாக இருக்குது. ஆனால் கடனுக்கான வட்டிக்கு கட்டக்கூடியதுக்கு அளவுக்கு சம்பாதிக்கிறாங்கன்னா அது வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகே. கடன் அந்த அளவுக்கு இல்லை. பட் ஆனால் என்னன்னா அந்த கடனுக்குமே அவங்களால சம்பாதிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது கேபெக்ஸ் ஃபேஸில் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ இதான் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நியூஸ் பேஸ்டு ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கினீங்கன்னா இது வேல்யூஷன் இல்லாத கம்பெனி. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஓகே. ஸோ அப்போ இதே செக்டார்ல வந்து உள்ள டீப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறதுங்கிறது நம்ம தான் டிசைட். சரி, இப்போ இதே செக்டார்ல ஏதாவது கம்பெனி வந்து இபிஎஸ் ப்ராஃபிட்டாவோ இல்லை ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்க மாதிரியோ தான் அதை வந்து நம்ம ட்ராக் பண்ணலாம். கரெக்டாக? அதை வந்து ஓவர் ஸ்டாக்காக பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இது பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து நான் ஒரே அட்வான்டேஜ் என்ன பார்க்குறேன்னா இதில் வந்து எல்என்டி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓ, ஓகே. ஸோ அது வந்து படித்து பார்க்க முடியாதுனா இல்லை எல்என்டி வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை வந்து இவங்க மூலமாக இது பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் இதில் வந்து அவங்க ஒரு ஷேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இது இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகே, இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது இப்போதைக்கு. ஆனால் என்னன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி டிப்ரிசியேஷன் குறையணும், இல்லைனா இபிஎஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும். நம்ம டிப்ரிசியேஷன் வந்து குறையாது, ஏன்னா அது இருக்கிறதா இருக்கும். அதுக்கு பதிலாக வந்து அவங்க டர்ன் ஓவர் தான் இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, அதை நெட் ப்ராஃபிட் வரதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும் அவங்க. கரெக்டாக? டிப்ரிசியேஷன் வந்து என்னன்னா ஒரு அசட்டாக இருக்கனால தான் டிப்ரிசியேஷன் வருது. ஓகே, அந்த சாஃப்ட்வேரோட காஸ்ட்டு குறைஞ்சினே வரும்ன்றீங்க. சாஃப்ட்வேர் காஸ்ட்டு இல்லை ஹார்ட்வேர் காஸ்ட்டு எது ஹார்ட்வேராக இருக்கும், அசட்டாக இருக்கும். அந்த அசட்டுக்கு உண்டான தான் டிப்ரிசியேஷன் வருது. ஓ, அதை தாண்டி இப்போ ஏர்னிங்ஸ் இருக்குதான்னு மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். கரெக்டா? ஆமாம். இப்போ வாங்கின அசட்டுக்கு அவங்க வந்து அவ்வளோ சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா அப்போ கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதான் அந்த கேபெக்ஸ் மாடல்ல இருக்குன்னு சொல்லலாம். கரெக்டா? அதுக்கப்புறம் அது ரெவென்யூ மிக்ஸா பில்ட் ஆகுறப்போ தெரிஞ்சிடும். ஓகே. அதே மாதிரி கம்பெனிஸ் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் லொக்கேஷனில் வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸ் டீம் என்னென்னா இதான் வந்து எங்களோட ஹிஸ்ட்ரி 2009லேருந்து இருக்கு. ஆமாம். இப்போ ரீசன் வந்து இதுதான். ஓகே, கேபெக்ஸ்ல ஜிபியோட இது வந்து ஹெவியாக எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஓகே, அப்போ வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்க வேண்டியதான். ரைட்டா? கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இது பல்காலாம் ஆட் பண்ணக்கூடாது. கரெக்டா? ஆமாம் ஆமாம். ஸோ அதே மாதிரி உங்கள் ஆர்டர்ஸ் வந்து மெயினாக இவங்களை நம்பி தான் இருக்குன்னு தோணுது. ஸோ எந்த அளவுக்கு மல்டி மிக்ஸ் கிளைண்ட் வந்து கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து இந்த கம்பெனி வந்து இன்னும் நம்ம ஸ்ட்ரென்த். இல்லை, எனக்கு இன்னொரு டவுட். ஏன்னா இப்போ ஸ்டேக்ல இவங்க இருக்கிறதுனால இப்போ காம்படிட்டர்ஸ் வந்து ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்கல்ல? ஆமாம், கரெக்ட். ஏன்னா இவங்களுக்கான ஆக்சஸ் இன்டர்னலாக கிடைச்சிரும்ல. இப்போ நானே ஒரு காம்படிட்டராக இருக்கேன், நான் கொடுக்குறேன்னா ஐயோ எல்என்டி இது உள்ள இருக்கா, என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் அவங்களுக்கான ஆக்சஸ் இருக்கும்னு ஒரு பயம் இருக்கும்ல. ஏன்னா இது நான் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல இருக்கும்போது ஜென்ரலாக பார்த்தது. ஏன்னா நான் இன்ஃப்ராடெக்ல ஒர்க் பண்ணும்போது நான் இருந்த கம்பெனி வந்து இதுஜான்ற பேர்ல இருந்துச்சு. அதனால ஒரு 2 வருஷத்துல என்ன பண்ணாங்கன்னா பர்பஸ்ஃபுல்லா அந்த பேரையே மாத்தினாங்க. ஓகே ஓகே. ஏன்னா இப்போ அசோக் லேலாண்டு தான் இந்துஜா. ஓகே. சரியா? இப்போ வோல்க்ஸ்வேகன்லாம் கொடுக்கும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பயந்துனே இருப்பாங்க, இந்த ரேட்டா வந்து அசோக் லேலாண்டு போயிடுமோ அப்படின்னு. அதனால என்ன பண்ணாங்கன்னா தனி வெர்டிகலா மாத்தி அதெல்லாம் பண்ணாங்க. அப்புறமா தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. இப்போ அந்த கேஸ்ல இது ஒரு குட்டி ரெட் ஃபிளாக்னு வச்சுக்கலாமா? இப்போ மற்ற கம்பெனிஸ்ல இருந்து ஆர்டர் வர்றது ஒரு குட்டி ரெட் ஃபிளாக். ஒன்று எல்என்டியே மெயினாக ஆக்குபை பண்ணணும். கரெக்டா? ஆமாம். நிறைய மிட் கேப் கம்பெனிக்கு இப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒரு சிங்கிள் கம்பெனி வந்து பெயின் கிளைண்ட்டாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து டோட்டல் ரெவன்யூவில் வந்து 50% 70% இருக்கும். அவங்க கொஞ்சம் கிளவரா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்பை கொஞ்சம் பில் பண்ணிப்பாங்க. கரெக்டா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்க அந்த ஆங்கிள் பார்க்கும்போது இது இருக்கு. ஒன்று இவங்க டேக் ஓவர் பண்றதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்கு. சரியா? அது கான்ஸா பார்க்கும்போது காம்படிட்டர் வந்து டேட்டா அனலிசிஸ்க்கு இவங்க கிட்ட வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆமாம். அதுவும் நம்ம சொல்கிற ஆஸ்பெக்டில் அது கரெக்டாக தான் இருக்கும்.
இதுதான் ம். இவங்க வந்து எக்ஸ்பென்ஷனோட இது ஹைலைட்டு. ஓகே, ஓகே. அப்ப ஸோ எப்படி பார்த்தாலும் கரண்ட்ல இன்னும் வந்து 3900 யூனிட்ஸ் இருக்குது. இப்போ 5000 ப்ளஸ்ஸாக மாற்ற போகிறாங்க. ஓகே. இன்னொரு அப்போ 2, 3 குவார்ட்டர்ஸ்ல நம்பர்ல ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சுரும் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன். ஆமாம் ஆமாம். ம், ம், ம். ஓகே, ஓகே. குட், குட். ஸோ அதான் ஸோ எந்த அப்ப கம்பெனியாக இருந்தாலும் அதோட ஸ்டோரி உள்ளே பாருங்க. அதை பார்த்து டிசைட் பண்ணுங்கள். இப்போ டேட்டா சென்டர் ஸ்டாக்ஸ்லாம் ஓட போகுதுன்னா எல்லா ஸ்டாக்கையும் நம்ம வந்து வாங்கிட முடியாது. சரி, இது ஆக்சுவலா இதோட பிரைஸ் சார்ட் காட்டுங்க ப்ரோ. ஏன்னா இது ரொம்ப நல்லா ரன் ஆகி கரெக்டான மாதிரி எனக்கு இன்னும் ஆமாம் நான் ப்ரோ, லாஸ்ட் டைம் பார்த்தேன். வந்து ஜெஃப்ரிஸ் சொல்லும்போது வந்து பயங்கரமாக போயிடுச்சு, ஓடிடுச்சு. ம், ம், ம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கன்சால்டேட் ஆச்சு, கரெக்ஷன் ஆச்சு. ஓகே. பிரைஸ் ஆனா ஓகே, நல்ல கரெக்ஷன்ல தான் இருக்கு. இது வந்து பாட்டம் தான் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து பாட்டம் கிட்ட தான் இருக்குது. எப்பவுமே அதான் இந்த பிரச்சனையே வந்து அந்த ஆகஸ்ட்ல ஓடுவோம்னு ஓடிச்சுல இந்த டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே. ஆமாம் ஆமாம். டைம்ல போய் பீக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா மாத்திருப்பாங்க. ஆனா இப்போ ரேஷனல்லாம் பார்த்துட்டு ஓரளவு பை அண்ட் டிப்ஸ்ன்னு பார்க்குறப்ப இப்போ RSI எப்படி ப்ரோ இருக்கு டெய்லியில? நீங்க சொன்ன ரேஞ்ச்ல இருக்குமா? ஓகே. ம், ம், ம். ரீசெண்டாக டிசம்பர்லாம் வந்து RSI வந்து பாட்டம் ஆயிருக்கு. ஓகே. மறுபடியும் RSI வந்து டாப்பில் தான், பீக்கில் தான் இருக்குது. ஓகே. இப்போ வெயிட் பண்றது பெட்டர்னு நினைக்கிறீங்களா? இல்ல பிரைஸ் கன்சாலிடேஷன்? ஆமாம், வெயிட் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா இன்னும் ஏன்னா அது ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இல்லாதனால இப்போ போய் RSI பீக்ல இருக்கிறதுல வாங்க தேவையில்லைன்றீங்க. இல்லை, கரெக்ட்டா? ஃபண்டமெண்டலாக வந்து என்னென்னா இந்த ஒரு இதுதான் வந்து கன்சர்னாக இருக்குது. இந்த டெப்ரிசியேஷன் தான் வந்து நெகட்டிவிட்டி. அதை EPS வந்து ப்ராஃபிட்டை வந்து தூக்கிடுச்சு. ம், ம். அதுக்கப்புறம் இதோட ரீசன் வந்து பார்க்கணும். இதை வந்து வேறு ஏதாவது கம்பெனிலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, மாற்றிருக்காங்களான்னு பார்க்கணும். ஓகே, பிளட்ஜ் பண்ணி அதை இன்வெஸ்ட்மென்ட்க்கு யூஸ் பண்ணிருக்காங்களா? இல்ல ஓகே அது ஓகே ஆமாம், பர்டனா இருக்கா? கம்பெனியில் ஏன்னா ஆட் பண்ணணும்னு கன்சிடர் பண்ணாங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ம், ம், ம். ஏன்னா இது ப்ராஃபிட் கன்வெர்ட் ஆகிறதுக்கு எப்படியும் வந்து 2-3 குவார்ட்டர் ஆயிரும்னு தான் தோணுது. அவங்க சொன்ன கேபெக்ஸுமே இந்த வருஷம் தான் வருது. அப்பனா இன்னும் கண்டிப்பா 2, 3 குவார்ட்டர் ஆயிடும் கேபெக்ஸ் அப்போ இருக்கு. இங்கே டேர்ன் ஓவரே பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டர்லேருந்து டிசம்பர் குவார்ட்டர், செப்டம்பர்லேருந்து டிசம்பருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஜம்ப்பு. ஓகே, அப்ப கேபெக்ஸ் ரியலைஸ் ஆகுதுன்னு வச்சுக்க வேண்டியதானே. அதான் அடுத்த குவார்ட்டர்ல ரிசல்ட் வரும்போது ஆட் பண்ண ஆமாம், அந்த மாதிரி தான் பார்க்கணும். ம், ம், ம். ஓகே, ஓகே. சரி, சரி, சரி. சூப்பர், சூப்பர். ஸோ அடுத்து வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க, ஆமா. ஆப்ஷன் செயினில் வந்து பையர் தனியாக செல்லர் தனியாக பார்க்க முடியுமான்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஸோ எண்ட் ஆஃப் த டேயில் வந்து நமக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் வரும். பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஒய் வந்து நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ இதில் வந்து கிளைண்ட்டு, DAA, FII, ப்ரோ, ஸோ இதில் வந்து யார் லாங் வச்சுருக்கா, யார் ஷார்ட் வச்சுருக்கான்ற மற்ற நம்ம ஓவரால் சென்டிமெண்ட்டாக நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ இதுலேருந்து என்ன இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்கிறது? அப்புறம் ஃப்யூச்சரில் நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி FII வந்து ஷார்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. இப்போ தான் வந்து ஷார்ட் கவர் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நேற்றுக்கும் இன்றைக்கும் கொஞ்சமாக தான் கவர் பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸ் கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா FII செல்லில் இருக்காங்க, ப்ரோலையும் செல்லில் இருக்குது. DI வந்து இன்றைக்கி வந்து நோ சேஞ்சு. ஸோ FII வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸில் வந்து நெட்டு வந்து லாங்கில் தான் இருக்காங்க கால் ஆப்ஷனில். ஓகே, அப்போனா ரீட்டெயிலுக்கு அகைன்ஸ்டாக தான் மார்க்கெட் போகணுக்கு வேண்டி தான் கூட வர FI ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கிளைண்ட் வந்து நெகட்டிவ் தான் வச்சுருக்காங்க, DI வந்து நோ சேஞ்சு. FII வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பொசிஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அகைன் அப்போ ரீட்டைல பொறுத்த வரைக்கும் அவங்க காலை பை பண்ணுறாங்க, புட்டை செல் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்க வேண்டியதானா? ஓகே, ஆனால் அதுக்கு அகெயின்ஸ்டாக FI பில் பண்ணுறதுனால அப்போ ரீட்டைலுக்கு வந்து ஆப் இருக்குன்னு எடுத்துக்கிறதா? ஆமாம், எப்போவுமே ஜென்ரலாக வந்து DIக்கும் கிளைண்ட்டுக்கும் அகெயின்ஸ்டாக தான் FII பொசிஷன் இருக்கும். ஓகே, ஜென்ரலாகவே அது ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஆனால் அப்போ தான் இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்போ ஜென்ரலாக கோ அகெயின்ஸ்ட் த க்ரௌடுன்னு இப்போ அந்த க்ரௌடுனா ரீட்டைல் தான் க்ரௌடா? அது நம்ம சொல்ல முடியாது. இப்போ நேற்று அந்த கேப் அப் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து FII ஷார்ட் வச்சுருந்தாங்க, கிளைண்ட் எல்லாம் லாங்கில் இருந்தாங்க. அப்போ அன்றைக்கி வந்து அவங்க தான் வின் பண்ணாங்கன்னு தோணும். ஓகே, இப்போ வந்து ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. அந்த ஹைக்கும் இல்லாமல் இப்போ பட்ஜெட் லோக்கும் இல்லாமல் கரெக்டாக சென்டரில் இருக்குது. அதான் நம்ம நேற்றே பேசணும், அது பெரிய ஸ்விங், அதுக்குள்ளே தான் கன்சாலிடேட் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே, ஓகே. அப்போ இந்த டேட்டா வந்து நம்ம இனிமேல் டெய்லி பார்க்கலாம், கரெக்டா? டெய்லி பார்க்கலாம். அதான் அவர் கமெண்ட்டில் கேட்டது என்னென்னா இப்போ இண்டிவிஜுவலாக பார்க்க முடியுமான்னு கேட்டார். ஸோ அந்த மாதிரி பார்க்க முடியாது. எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம இந்த மாதிரி யார் எந்த செக்மெண்ட்டில் யார் எவ்வளோ வச்சுருக்காங்கன்றத வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகே, அதான் பிக் பிளேயர்ஸோட பொசிஷன் வந்து இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், ஆமாம்.
ஓகே. இப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா எஃப்ஐ வந்து ஆக்சுவலா ஷார்ட்ல இருந்ததுனால தான் மார்க்கெட் மேல போனா கூட ஃபர்தரா மேல போலன்னு எடுத்துக்கலாமா அன்னைக்கு? ஆமா இருக்கலாம். ஏன்னா அப்படி இது வந்து பெரிய போர்ஷன் இல்லையா? மத்த எல்லா கிளையண்ட் பொசிஷனும் சரி, டிஐ பொசிஷனும் சரி கம்பேர் பண்ணி பார்த்தா எஃப்ஐயோட நெட் செல் வந்து அதிகமா தான் இருக்கு. இல்ல அதான் சொல்றேன். ஒருவேளை எஃப்ஐ வந்து ரிவர்ஸ் பண்ணி அவங்க பையிங் போயிருந்தாங்கன்னா, அந்த கேப் வந்து பிச்சின்னு ஓடி இருந்திருக்கும். கரெக்ட்டா? ஆமா. ஸோ அட்லீஸ்ட் அந்த மாரி விஷயத்துக்கு இந்த டேட்டாவ யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? ஆமா, ஆமா. ஓகே. இப்ப இது பாருங்க, கால்ல வந்து செல் தான் இருக்காங்க. ம், ம், ம். ஓகே. ஏன்னா ரீட்டெயில் வந்து புட்ட ஷார்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் தான் தெரியுது. இல்ல? ஆமா. ம், ம், ம். ஓகே. சரி அப்ப நாளைலருந்து இதையும் வந்து ரெகுலரா ஆட் பண்ணிக்கலாம். ஆமா. ஓகே, ஓகே. ஓகே. அகைன் நாளைக்கு வீக்கெண்டு நியூஸு. அகைன் அதான் நம்ம எடுத்ததுலேருந்து ஏதாவது ஒரு இடத்துல நியூஸ் இருந்துன்னே இருக்கு ப்ரோ. இன்னைக்கு நைட்டு வந்து ட்ரம்ப் பேச போறாருன்னு சொல்லியிருக்கோம். என்ன பேச போறாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து இது இந்த இந்த நியூஸ் முடிஞ்ச உடனே காலையில 11 மணிக்கா 10 மணிக்கு தானே ஆர்பிஐ பாலிசி? ஆமா. 10 மணிக்கு தானே? ஆமா 10 மணி தான். 10 10லேருந்து 10:30 மணிக்கு வரைக்கும். 10லேருந்து 10:30க்கு அந்த நியூஸ் வரும். அதுக்கப்புறம் வீக்கெண்டு எதனா சொல்லுவான்களா? என்ன ஒரே ஒரே நியூஸ் ஃப்ளோவாவே இருக்கு. எப்போதான் இந்த நியூஸ் ஃப்ளோ அடங்கும்னே தெரியல. ஆமா. நம்மளும் வந்து அக்ரெசிவ் பொசிஷன் எடுக்கலாம்னு பார்த்தா, நியூஸ் இருக்கிற போக்குக்கு எதுவும் எடுக்க முடியல. அப்படியே ஊத்தினே தேய்க்கிற மாரி இருக்கு. சரி, 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 சரி. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா ப்ரோ? இல்ல அவ்வளோதானா? இல்ல இப்ப bro, சார் ஓகே, ஓகே. கைஸ் இதே மாரி உங்களுக்கு ஏதாவது கொரி இருந்தாலும் கேளுங்க. இப்ப பாருங்க நம்ம பீஸ் மேக்கர் ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. ராஜா ப்ரோ ஒரு புது டேட்டா பாயிண்ட் எடுத்துன்னு வந்து இன்னிலேருந்து ஆட் பண்ணலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அப்ப நீங்க கேள்வி கேட்கறதுலேருந்து தான் இது ரிஃபைன் ஆகுன்றது கிளீனாவே தெரியுது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வியூ இருந்தாலோ இப்போ ஸ்டாக்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு செக்டாரை பேசணும்னாலும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. நான் முன்னாடி எப்பவுமே சொல்ற மாதிரி தான். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, ஒரு லைக்கை போட்டு விடுங்க, ஒரு கமெண்ட் நல்லா இருக்கு இல்ல நல்லா இல்லைன்னு கூட போட்டு விடுங்க. ஏன்னா நான் அந்த அல்காரிதம் ஒர்க் ஆகுறது அப்படிதான். திரும்ப திரும்பி நான் சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா எங்க எஃபர்ட்டை நீங்க வேல்யூ பண்ணணும்னா நீங்க பாக்குறதோட இல்லாம அதுக்கு ஒரு ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் ஹாப்பியா இருக்கும். வேற ஏதாவது இருக்கா ப்ரோ நம்ம ஆளுங்களுக்கு சொல்றதுக்கு? அதான் ப்ரோ, மண்டேலேருந்து இன்னொரு செக்மெண்ட் பிளான் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இப்போ ஏரியா வந்து அது டெக்னிக்கலாக இருக்கலாம், இல்லாட்டி ஃபண்டமெண்டல் டேட்டாவாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு கீவேர்டு இருக்கும் இல்லையா, அந்த கீவேர்டை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. டெய்லி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ வந்து போனஸ்ன்னு இருக்குது, ஸ்ப்ளிட்டுன்னு இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஷேரோட குவான்டிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து சின்ன சின்ன கான்செப்ட்ஸாக வந்து டெய்லி வந்து ஒரு கான்செப்ட் எடுத்து போடலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது தெரியணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே கைஸ், ராஜா ப்ரோ உங்களை கேட்குறாரு, ஏதாவது ஒன்று போட்டு விடுங்க. இப்போ நம்ம மண்டேலேருந்து தினம் ஒரு தகவல்ன்ற மாதிரி புதுசாக ஒரு வேர்டை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஐ திங்க் நாளைக்கு நியூஸ் இருக்கு, கொஞ்சம் கான்சியஸாக இருங்க. அதே மாதிரி வீக்கெண்ட் வந்து நம்ம திருச்சியில் ஒரு செஷன் பண்ணுறோம். அது நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் திருச்சி ஆளாக இருந்தீங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் நம்ம பார்க்கலாம். நானும் ராஜா ப்ரோவுமே வரோம், இங்கே மீட் பண்ணுவோம். ஐ திங்க் இதோட முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. டில் தென் keep enjoying. So thanks for watching. Signing off, Raja Bro and Damu.